ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமேனு கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் யோசிச்சிருப்போம். அப்படி நானும் யோசிக்கும் போது தான் டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். இதெல்லாம் செய்கிறது ரொம்ப பெரிய வேலை, யார் இதெல்லாம் உட்காந்து மெனக்கட்டு செய்வா அப்படின்னு தானே நீங்கள்லாம் நினச்சிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒன்று. குவிக் அண்ட் ஈஸியாக நம்ம எப்படி இதை டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்றதான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இந்த டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸை எப்படி செய்கிறதுன்றதை நாம் பார்ப்போம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 4-5 உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 விசில் வச்சு நீங்கள் இறக்கிக்குங்க. இப்போ என்னுடைய கிழங்கு வெந்துட்டே வந்துருச்சு. இப்போ நான் ஒரு கத்தியால் குத்தி பார்க்குறேன். இது வெந்தது போதும். இப்போ நான் இதை இறக்கி ஆற வச்சுக்கிறேன். ஆற வச்சுட்டு பீல் பண்ணிக்குவோம். இப்போ எல்லாமே பீல் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்மேஷர் ஒன்று வச்சு நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் மசிச்சு விடுங்க. ஸ்மேஷர் இல்லைன்னா கையால் கூட நல்லா மசிச்சு விட்ருங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ராப்பர் வச்சு கூட நீங்கள் அதை ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி மசிச்சு விட்டாச்சு. இப்போ இந்த கிழங்கோட நமக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் போட்டுக்குவோம். நான் இதுக்கு 1 கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிட்டேன். ரஸ்க்கு தூள் தான் அது. அப்புறம் 3/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1 ஸ்பூன் போல் போட்டிருக்கிறேன். 3 பச்சை மிளகாயை ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். 1 கப் ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகு போட்டேன். ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். தேவைக்கேற்ற அளவு உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம கிழங்குக்கு இந்த போட்ட மசாலா எல்லாத்துக்கும் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் இது பெரி பெரி மசாலா, இது கடையிலெல்லாம் விற்கிறாங்க. அந்த மசாலாவில் ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையால் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்குங்க. நடுவில் ஒரு துண்டு சீஸ் வச்சுக்குங்க. நான் வந்து சீஸ் க்யூப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அமூலில் வந்துச்சு. அந்த அமூலில் இருக்கிற சீஸ் க்யூப்பில் நான் 4ஆக வெட்டி ஒரு பீஸ் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு மொசரில்லா சீஸ் வேணும்னா நீங்கள் மொசரில்லா சீஸ் வச்சுக்கோங்க. மொசரில்லா சீஸ் வைக்கும்போது உங்களுக்கு அதை வந்து அப்படி இழுபடும் அந்த சீஸு. அதுவும் நல்லாயிருக்கும். எனக்கு இது கிடச்சிச்சு. நான் இதை வச்சு நான் இன்றைக்கி இதை செய்கிறேன். இப்படி நீங்கள் அதை வச்சு கவர் பண்ணிவிட்டு நல்லா இப்படி ரவுண்ட் பண்ணிடுங்க. ஒரு பால் ஆட்டம் ஆக்கிடுங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பெரிய பெரிய மசாலா கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ரொம்ப யோசிக்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தனி மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டு இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நமக்கு பெரிய பெரிய மசாலா கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கு. இது அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ இதை வந்து ஒரு கோட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மாவு ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு மைதா மாவு 1 கப்பும் ஒரு 3/4 கப் போல் ஒரு கார்ன்ஃப்ளவரும் போட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்தால் பால் வந்து மேலே வந்து கோட்டிங் வந்து ரொம்ப மாவு பெருசாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாலாக நீங்கள் அதில் எடுத்து போட்டுட்டு பிரெட் க்ரம்ஸில் நீங்கள் ஒவ்வொன்றையும் போட்டு பால் பிடிச்சி இது பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு தடவை எடுத்து இது பிரெட் க்ரம்ஸில் போட்டு செஞ்சுட்டு திருப்பி ஒரு தடவை நான் மாவில் போடுறேன். போட்டுட்டு திருப்பி நான் பிரெட் க்ரம்ஸில் போடுறேன். ஏன்னா அப்போ தான் மேலே கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வரும். அதுக்காக நான் இப்படி எல்லாத்தையுமே 2 தடவை போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சுக்கிறேன். எண்ணெயை சூடாக்குவோம். நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் சூடானோன்னா நம்மளுடைய பால்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு நான் எடுத்துக்கிறேன். ஹீட் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும். சீஸ் எல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோம்.
பால்ஸை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக திருப்புங்க, இல்லாட்டியே அது உடஞ்சிரும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகான கலரில் வந்திருக்குன்னு. இந்த கலரில் வரும்போது நீங்கள் எடுத்துருங்க. திருப்பி இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். இதோ நம்ம எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதை விட சூப்பராகவே இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இது பாருங்கள் நடுவில் பிச்சா எப்படி இருக்குன்னு. நம்ம சீஸ் வந்து அப்படி மெல்ட் ஆகி நம்ம இப்படி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மொசரல்லா சீஸ் வந்து பிளாக்ஸில் விற்கிறாங்க, அதை கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அது நீங்கள் பிக்கும் போதே வந்து ஒரு எலாஸ்டிசிட்டியாக உங்களுக்கு அந்த ஜவ் மாதிரி இழுபடும். இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் நீங்கள் வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸோட சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும், நல்லா காரசாரமாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் பிரெட் க்ரம்ஸும் சீஸும் இருந்துச்சுனாலே போதும், மிச்சம் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும், கிடுகிடுன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லா பேரண்ட்ஸுமே கண்டிப்பாக அவங்க பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து அசத்துவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னுடைய அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.